ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆம்லேட் எப்படி போடுறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. நான் 4 முட்டை இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். இந்த பவுலில் நம்ம 4 முட்டையும் சேர்த்துக்கலாம். 4 முட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ் அந்த மாதிரி எந்த சாப்பாடுக்கு வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், முட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் நம்ம தாச்சி வச்சிடலாம். நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி முட்டையை நம்ம இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிடலாம். நான் மீடியம் சைஸ்லேயே ஊற்றுறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய எண்ணெய் ஊற்றுனதுனால ஊற்றலை எண்ணெய். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வரணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து சூடாகவே நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட எக் எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். see you, tata, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரினாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். tata, bye. Thanks for watching.